Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 100 ways to motivate yourself day 5. ஆக்சுவலாக 4 நாள் போட்டோம். அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணா அப்படிங்கிற மாதிரி நடுவில் கொஞ்சம் பேஜஸ் இல்லை. ஸோ எகைன் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அதை கண்டினியூ பண்ணியிருக்கோம். ஹோப் யூ ஆல் சப்போர்ட் மீ. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் நம்ம காரணம் சொல்லிக்கிட்டே இருப்போம் தெரியுமா? ஏதாவது ஒரு வேலையை முடிக்கலைன்னா ஏன் வேலையை முடிக்கல அப்படின்னு கேட்டால் காரணம் சொல்கிறதுக்கு தான் நம்ம என்ன செய்வோம், ஃபஸ்ட்டாக சொல்லுவோம் எனக்கு இந்த வேலை இருந்துச்சு, அந்த வேலை இருந்துச்சு, உடம்பு முடியல, அது இது சம்திங் லைக் தட். பட் ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், காரணம் சொல்கிறவர்கள் காரியங்களை செய்வதில்லை. எப்போவுமே காரணம் சொல்லிட்டு இருக்கிறவங்கனால எந்த காரியத்தையுமே செய்ய முடியறதில்லை. அப்போது இந்த இடத்துல இன்னைக்கு கொடுக்கக்கூடிய மோட்டிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எக்ஸ்கியூசஸை ஆக்ஷன்ஸாக மாற்றுங்க. பெரிய ஆக்ஷன் பண்ண வேண்டாம், அட்லீஸ்ட் சின்ன ஒரு ஆக்ஷனாவது எடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போது படிக்கிற நபர்களாக ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏன் இந்த கொஸ்டின் படிக்க முடியல, ஒரு பெரிய லாங் ஆன்சர் இருக்குது, ஒரு 10 மார்க் கொஸ்டின் இருக்குன்னா ஏன் இந்த கொஸ்டின் படிக்க முடியலன்னா கொஸ்டின் பெருசாக இருக்குது, என்னால் படிக்க முடியல, புக்கை ஓப்பன் பண்ணால் எனக்கு தூக்கமாக வருது, அதனால் படிக்க முடியல. இல்லை புக்கை திறந்து வச்சதுமே எனக்கு என்னுடைய தாட்ஸ் எல்லாம் வேறு எங்கேயோ போகுது, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இப்படியே சொல்லியே அந்த கொஸ்டினை கடைசி வரைக்கும் படிக்காமையே என்ன செஞ்சிருவீங்க, வச்சிருவீங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், காரணம் சொல்கிறது ஸ்டாப். ரீப்ளேஸ் யுவர் எக்ஸ்கியூசஸ் வித் ஆக்ஷன்ஸ். எடுங்க ஒரே ஒரு பேராகிராஃப், அதில் ஒரு 5 லைன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த 5 லைன்ஸை ஃபஸ்ட்டு நான் படிக்கிறேன்னு படிக்க ஆரம்பிங்க. அந்த ஆக்ஷன் எடுக்கிற குணம் உங்களை அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போகும். உங்களுடைய எக்ஸ்கியூசஸை ஆக்ஷனோடு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண ஷியோர்லி நீங்கள் நினச்ச காரியத்தை ஈஸியாக முடிப்பீங்க. ஆல் தி பெஸ்ட்.